பிக் பாஸ் சீசன் 7 அந்த இறுதி நிமிடங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கமல்ஜியையும் அதை அழகாக எடுத்துகிட்டு போன அந்த காட்சிகள்லாம், அந்த புகைப்படங்கள் தாங்க எல்லாமே ஹெச்டி இமேஜ் தான். அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய நண்பர்கள் அதை பார்ப்பாங்க. அதேமாரி வெற்றி பெற்றவுடன் அந்த இருவரும் அந்த நட்பை பகிர்ந்து கொண்டது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பேருமே ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க போல இருக்குது. அந்த கோப்பை வாங்கும் அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த 50 லட்சத்திற்கான செக்கை அவங்க வாங்கினாங்க. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, தினேஷ், அதுக்கப்புறம் யார், டிஜே பிராவோ, மணி, இவங்க தான் அந்த பி டீம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க தாங்க அதை செலிப்ரேட்டே பண்ணாங்க. அந்த ஏ டீம்னு இருக்கிறதுல யாருமே அந்த பக்கம் வரல. நம்ம இது இந்த மாதிரி பெருசாக பார்த்ததில்ல. மனசில் அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இதுக்கப்புறம் போக போக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு கண்டிப்பாக அர்ச்சனா அவர்கள் பிரதீப் ஆண்டனியை சந்திப்பார்கள் அப்படின்னு நானும் ஆர்வமன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நடந்த அந்த நிகழ்ச்சி இன்னும் இந்த வெற்றிக்கு இன்னும் கொஞ்சம் மகத்துவம் வாய்ந்ததாக அமையும். ஆனால் ஒரு விஷயம் கரெக்டாக அர்ச்சனா பாயிண்ட்டை பிடிச்சாங்க. கமல்ஜி கொடுத்த மென்டாரில் தான் நான் கரெக்டான போன முறை இது அசீமும் சொன்னார், இவர் என்ன செதுக்குனாரு அப்படின்ட்டு. அது மொத்தம் கிரெடிட்டை கமல்ஜி கொடுக்குறாங்களே எல்லாரும். குட்.